வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா நோக்கி பயணமான குழுவினருடன் கடலில் நிற்கதிக்குள்ளான இலங்கையர்கள் இன்று காலி கரையோரத்திற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். யாழ் மாவட்டத்தில் நடத்தப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான விசேட நடமாடும் சேவையின் 2ஆம் நாள் இன்று. ஸ்பெயினில் இடம்பெற்ற ரயில் விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ரயிலின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் மீது அவதானம் செலுத்தலாம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா நோக்கி பயணமான குழுவினருடன் கடலில் நிற்கதிக்குள்ளான இலங்கையர்கள் கடற்படையினரால் இன்று முற்பகல் காலி கரையோரத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடற்படையினருக்கு சொந்தமான கப்பல் மூலம் அந்த குழுவினர் அழைத்து வரப்பட உள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசேரிய குறிப்பிட்டார். கடற்படையினரால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் வர்த்தக கப்பல் ஒன்றினால் நிற்கதிக்குள்ளான குழுவினர் காப்பாற்றப்பட்டிருந்தனர். காலியிலிருந்து 290 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசத்தில் நிற்கதிக்குள்ளாகியிருந்த சந்தர்ப்பத்திலேயே வர்த்தக கப்பல் மூலம் இந்த குடியேற்றவாசிகள் அவதானிக்கப்பட்டுள்ளனர். நிற்கதிக்குள்ளான படகில் 73 பேர் இருந்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். டெங்கு நோயை அடையாளம் காண்பதற்கு அவசியமான வசதிகளை வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு விஸ்தரிப்பதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய டெங்கு வைரஸில் ஏதேனும் மாற்றங்கள் நிலவுகின்றனவா என்பதை ஆராய்வதற்கான அணு தொழில்நுட்ப பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இலங்கையில் மாத்திரமின்றி உலகில் ஏனைய அனைத்து நாடுகளினதும் டெங்கு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அந்த ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் நடத்தப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான விசேட நடமாடும் சேவையின் 2ஆம் கட்டம் நல்லூர் பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் 5 மணி வரை இன்றைய தினமும் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பிறப்பு அத்தாட்சி பத்திரம் வழங்கல், நிழற்படம் எடுத்தல், சமாதான நீதவான் அத்தாட்சி பத்திரம், போலீஸ் முறைப்பாட்டினை சமர்ப்பித்தல் போன்ற சேவைகளை இந்த நடமாடும் சேவையினூடாக மக்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதேபோல இந்த நடமாடும் சேவை நேற்றைய தினம் நாச்சிமார் கோவிலடி சரஸ்வதி மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது 700க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருந்தனர். ஆட்பதிவு திணைக்களம், தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு மற்றும் மனித உரிமைகள் நிலையம் என்பன இணைந்து இந்த நடமாடும் சேவையை ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாம் வழங்க இருக்கின்றோம். இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். மேற்கு மத்திய சப்ரகமுக தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை காணப்படும். இது பின்னர் வட மேற்கு பகுதிகளுக்கும் பரவக்கூடும். தென்மேற்கு பருவப்பேற்று காற்று இடையிடையே சற்று பலமானதாக வீசும். முக்கியமாக மத்திய மலைப்பிரதேசத்தில் மேற்கு சரிவுகளில் காற்று இடையிடையே வீசும். அத்துடன் இடிமின்னல் மழை கொண்ட காலநிலையத்தின் போதும் காற்றானது சற்று பலமானதாக வீசும். கடல் பிராந்தியங்களில் மேற்கு தெற்கு கடலோர பகுதிகளில் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் அம்பாந்தோட்டை முதல் வெற்றிகள் வரையான ஆழ்கடல் பகுதிகள் மற்றும் புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 மீட்டர் கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று அதிகரித்து வீசலாம்.
நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் விளையாட்டுச் செய்தி தொடர்பான தகவல்கள் அடுத்து வழங்க இருக்கின்றோம். இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான 3வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி கண்டி பல்லேகல மைதானத்தில் இன்று பிற்பகல் ஆரம்பமாக உள்ளது. முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் உள்ள இலங்கை அணி இன்றைய போட்டியிலும் சாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் இன்றைய போட்டியில் இலங்கைக்கு சவால் விடுக்கும் என கருதப்படுகின்றது. இதேவேளை கடந்த 2 போட்டிகளிலும் விளையாடாத இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்றைய போட்டியில் கலந்து கொள்ளவுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2 அணிகளும் விளையாடுகின்றன. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பினூடாக அழகிய காட்சிகளை ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் பேராதனிய பூங்காவிற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் மீண்டும் வாழ்த்துகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.